உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு, துலாம் ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பகவானின் பெயர்ச்சி, அதாவது குரு பகவானின் பார்வையில் நிற்கக்கூடிய இந்த செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசியில் நிற்கிறாரு. இந்த ராசியில் நிற்கக்கூடிய செவ்வாய் பகவான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய 2ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதி. அப்போது இந்த இரு இடத்திற்கு அதிபதிகளாகப்பட்டவர் உங்களுடைய ராசியில் நிற்கக்கூடிய இந்த தருணத்தில் குரு பார்வை கரெக்டாக இந்த செவ்வாய் பகவானின் மேல் விழுது. இது மிகச்சிறந்த யோகம். அதுலேயும் தனஸ்தானாதிபதி 7ஆம் அதிபதி. தனம்ன்றது உங்களுடைய குடும்பம், உங்களுடைய வாக்கு, செல்வம், செல்வாக்கு, சொல்வாக்கு, கல்வி சார்ந்த விஷயங்கள் கொடுக்குற வாக்கு, இது எல்லாத்தையும் சார்ந்தது, குடும்பத்தை குறிக்கும். அப்போ இந்த இடம் பலம் பெறக்கூடிய அற்புதமான மேன்மை உங்களுடைய ராசியில் நிற்கும் பொழுது இதெல்லாம் உங்கள் கண்ட்ரோலுக்கு வரும். நீங்கள் அந்த குடும்பத்தை சார்ந்த விஷயங்களை எடுத்து செயல்படக்கூடிய ஒரு நேரமாக இது உங்களுக்கு அமையும். அப்பேற்பட்ட நேரத்தில் அது உங்களுக்கு பர்ஃபெக்டாக எல்லாமே அமையணும். நீங்கள் நினச்ச மாதிரியும் நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல் அடைகிற அளவுக்கும் அந்த இடம் அமையணும். அப்படி பார்த்தா அந்த அமைவுகள் உருவாகணும்னா செவ்வாய் பகவான் அந்த இடத்திற்கு அதிபதியாக இருக்கிறதுனால அவர் இந்த இடத்துல நிற்கிறாரு. அப்போ அந்த அமைவு, அந்த இடத்தினுடைய தாக்கங்கள் உங்களை சார்ந்து நிற்குது. பட் அது எக்ஸிக்யூட் பண்ணும் பொழுது அதனுடைய ரிசல்ட் உங்களுக்கு சாதகமாக அமையணும்னா ஏதாவது ஒரு சப்போர்ட், ஏதாவது ஒரு கிரக பலம் அந்த இடத்துல தேவை. அப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலையே சிறப்பான ஒரு யோகம் என்னென்னா, குரு பார்வைகள் கோடி நன்மைகள் உண்டாகும். குரு பார்வைக்கு அவ்வளோ பவர் இருக்குது. அந்த குரு உங்களுக்கு பாக்கிய சம்மந்தப்பட்ட இடத்துல நின்று அவர் பார்வை, ஒரே பார்வைகள் இரு அமைவுகள் உருவாக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று, உங்கள் ராசியில் இருக்கிற செவ்வாய் பகவானை பார்க்கும் பொழுது நீங்கள் எடுத்து செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலைப்பாடுகளும் டாப் லெவலில் ஒர்க் அவுட் ஆகும். ஒன்று. ரெண்டாவது, அந்த பார்க்கக்கூடிய இடம் எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசி. அப்போது ஒரு புறம் துலாம் ராசியை குரு பார்க்கிறார், மறுபுறத்தில் குடும்பத்தை சார்ந்த விஷயங்களும், தனம், செல்வம், செல்வாக்கு சார்ந்த இடமும், சொல்வாக்கு சார்ந்த இடமும், இது எல்லாத்தையும் தாண்டி உங்களுடைய கண் சம்மந்தப்பட்ட விஷயமும் அதுதான். உங்களுடைய கண் மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா அந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வளர்ச்சி சார்ந்த இடமும் அதே தான். இதில் 7ஆம் இடமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனைவி சார்ந்த இடம், நட்பு ரீதி, பார்ட்னர்ஷிப் சம்மந்தப்பட்ட இடம், உங்களுடைய கிளைண்ட், வாடிக்கையாளர்கள் சம்மந்தப்பட்ட இடம், தொலைதூர பிஸ்னஸ், வெளிநாடு வரைக்குமே நான் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி சில விஷயங்களை நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்ற எல்லா இடத்தையும் கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த 7ஆம் பாவம். அப்போ இந்த இடம் எல்லாமே உங்களுக்கு டாப் லெவலில் ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதான்றது இந்த குரு பார்வை உங்களுக்கு சாதக நிலை உருவாக்கக்கூடிய நிலைகள் உண்டாகுது. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு உங்களுக்கு இந்த அமைவுகள் டாப் லெவலில் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணும் அப்படின்றது தான் இந்த கிரக அமைவு. இது செப்டம்பர் 14ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 27ஆம் தேதி வரைக்கும் இந்த நிலை நீடிக்கும், 43 நாட்கள். அப்போது துலாம் ராசி அன்பர்களுக்கு ஆல்ரெடி இருக்கிற பிரச்சனையே இதுதான். குடும்ப ரீதியில் தேவையில்லாத குழப்பங்கள், தேர்ட் பர்சனுடைய என்ட்ரி உங்கள் லைஃபையே டோட்டலாக பிளாக் பண்ணக்கூடிய அளவுக்கு பாதிப்புகளை சந்தித்தவங்க பல பேர்னு சொல்லுவேன். ஏன்னா உங்களை பொறுத்தவரையிலையும் நம்பிட்டீங்கன்னா அவங்களுக்காக எதையும் விட்டு கொடுக்குற நல்ல மனசும் தெய்வ சிந்தனையும் உங்களுக்கு உண்டு. ஆனால் இங்கே பிரச்சனை என்னென்னா, அதை மிஸ்யூஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களுடைய ஒட்டுமொத்தமாக சொல்லணுன்னா வாழ்க்கையில் எந்த நிலை எதிரிக்கு கூட வரக்கூடாதுன்ற அளவுக்கு ரொம்ப இக்கட்டான நிலைமைக்கு ஆளாயிட்டீங்க. வரவு, செலவு, குடுக்கல், வாங்கல் ரீதியில் இனம் புரியாத பிளாக் உங்களுக்கு உருவாயிடுச்சுன்னு நான் சொல்லுவேன். சில நெருக்கடிகளுக்கு ஆளாயிருந்திருக்கீங்க. ஏன்னா நல்ல உயர்தர துறையில் இருக்கிறவங்க துலாம் ராசி என்பவர்கள் தான். பெரிய பெரிய ஒரு மெடிக்கல் ரீதியில் இருந்து, ஒரு மருத்துவ ரீதியில் இருந்து, இன்றைக்கி ஒரு அரசு சார்ந்த உத்தியோகம், இன்றைக்கி பார்த்திங்கன்னா உச்ச நிலையில் இருக்கக்கூடிய அருமையான அதிகாரப்பூர்வமான வேலையில் இருக்கிறவங்க துலாம் ராசி என்பவர்கள் தான். ஆனால் கடந்த காலகட்டங்களில் மிக
பெரிய லெவலில் சோதனைகளுக்கு ஆளானவங்களும் நீங்கள் தான். அந்த சோதனைகளிலிருந்து மீண்டு வெளியில் வந்து ஒரு நல்ல ரீஎன்ட்ரி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இது ஒரு அற்புதமான நேரம். இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, உங்களுக்கு வந்து இந்த குடும்பஸ்தானம் பலம் பெறுது. அப்போ குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீர்ப்பீங்க. கடந்த காலகட்டங்களில் இது நல்லதுன்ட்டு மற்றவர்களுடைய வார்த்தையை நம்பி உங்களுடைய பிள்ளைகளுக்காக நீங்கள் எடுத்த ஒரு முடிவு அவங்க வாழ்க்கை, திருமண வாழ்க்கை வரைக்குமே பாதித்து அவங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் தொழில் சார்ந்த விஷயங்களில் இனம் புரியாத வழி வேதனைகளை சந்தித்து இன்றைக்கி அவர்களது முடிவுகள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பேச்சை மீறி சில விஷயங்கள் எல்லாமே ட்ராப் பண்ணி நிற்கக்கூடிய நிலைமைக்கு ஆளாக இருந்திருப்பீங்க. அப்போது இதிலிருந்து மீண்டு வெளியில் வர ஏதாவது ஒரு மாற்றங்கள், ஏதாவது ஒரு வழிபிறக்கமானு எதிர்பார்த்தவங்களுக்கு இப்போது அந்த பலமே உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இப்போ மூவ் பண்ணி இறங்குங்க. பெரிய லெவலில் எல்லாத்தையும் சரி பண்ணக்கூடிய அருமையான வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகுது. ஏன்னா எத்தனையோ பேருக்கு நீங்கள் அட்வைஸ் பண்ணுவீங்க, எத்தனையோ பேருக்கு நீங்கள் வழிகாட்டி இருக்கீங்க. நீங்கள் காட்டிய வழிகளில் போனவங்க இன்றைக்கி பெரிய லெவலில் இருக்கிறாங்க. ஆனால் அது என்னவோ நல்லதையே செய்து நல்லதையே எண்ணி உங்களை மாதிரி தான் மற்றவங்களும் இருப்பாங்க நீங்கள் நினச்சி கள்ளங்கபடம் சூதுவாது இல்லாமல் இறங்கி சில விஷயங்களில் செயல்பட்டீங்க இல்லையா, அதனுடைய விளைவுகள் என்ன ஆயிடுச்சுன்னா அது உங்களை மற்றவர்கள் மிஸ்யூஸ் பண்ணக்கூடிய நிலைமை உருவாயிடுச்சு. அவங்க சுயநலத்துக்காக உங்களை பகடக்காயை பயன்படுத்தக்கூடிய நிலைமைகளை கடந்து வந்துட்டீங்க. அப்போது இந்த நேரத்தில் நீங்கள் எடுக்கிற முடிவுகளும் நீங்கள் எடுக்கிற முயற்சிகளும் அவர்களது வாழ்க்கையவே மாற்றி அமைக்கும். குடும்ப ரீதியில் குறிப்பிட்ட காலகட்டங்களில் கணக்கெடுத்து பார்த்திங்கன்னா சாதாரணமாக ஆரம்பித்த ஒரு கடன் சுமை, சாதாரண ஒரு 20,000 50,000 தொடங்கி 5 10 இன்றைக்கி பெரிய லெவலில் இது உங்களை பிளாக் பண்ணி உட்கார வச்சுருக்குன்னு சொல்லலாம். இதிலிருந்து வெளியில் வர்றதுக்கு வழி இல்லையா, இது நம்மளை டோட்டலாக பிளாக் பண்ணிக்கிட்டு இருக்கான்ற அளவுக்கு உங்களுக்கு குழப்பங்கள் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த குழப்பத்திலிருந்து நீங்கள் மீண்டு வெளியில் வரணும்னா 100% இப்போ உங்களுக்குரிய முயற்சிகளை ஸ்ட்ராங் பண்ணுங்கள். அதற்குரிய வழிகள் பிறந்துடும். கடன் சுமைகள் நீங்கும். உங்களுடைய எதிரிகள் உங்களை விட்டு விலகுவாங்க. உங்களுடைய துரோகிகள் உங்களை கண்டு அஞ்சுவாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய முயற்சியில் இருக்க போகுது. துலாம் ராசி என்பவர்கள் ஆன்மீக ரீதியிலையும் தெய்வ சிந்தனைகளில் நாட்டமுடையவங்க. தெய்வத்தை மேலே பாரத்தை போட்டு கடவுளுடைய அனுகிரகம் நம்ம நல்லதையே எண்ணி நல்லதையே நினச்சி வாழ்ந்துட்டுருக்குறோம். நமக்கு எந்த குறையும் வந்துடாது. நாம் இந்த பிரச்சனையிலேருந்து மீண்டு வெளியில் வந்துடலாம். குடும்பத்திற்குண்டான இந்த பாதிப்புகளிலிருந்து அழகாக ரிலீஃபாகி உங்களை சார்ந்தவங்க, உங்களுக்கு வேண்டியவங்க எல்லாமே உங்களுக்கு சாதகமான நிலைக்கு வருவாங்கன்ற நம்பிக்கையோடு இருக்கிறீங்க. ஆனால் இங்கே பிரச்சனை என்னென்னா, யார் ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு வேண்டியவங்க நினச்சிங்களோ அவங்களே இன்றைக்கி உங்களுக்கு வேண்டாத ஒரு நிலைகள் எல்லாத்தையும் உருவாக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. பட் எத்தனையோ சூழ்ச்சிகளையும் எத்தனையோ சூதகங்களையும் உங்களை வந்து அடைய வேண்டிய உங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ், உங்களுடைய சொத்துக்கள் சார்ந்த ரீதியில் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கிறீங்க. அந்த பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வெளியில் வர முடியுமான்னு நினச்ச உங்களுக்கு இப்போ 7ஆம் பாவம் பலம் பெறுது. 7ஆம் பாவம் தான் உங்களுடைய ஒவ்வொருடைய அந்த சொந்தம் பந்தம், அந்த கனெக்டிங் ப்ளஸ் நீங்கள் எடுக்கிற முயற்சிகளுக்குரிய வெற்றிகள், அந்த கிளைண்ட்டை திருப்திப்படுத்துறது, நீங்கள் யாரிடம் போய் உதவிக்குன்னு போய் நிற்கிறீங்களோ அவங்க சைட்லேருந்து உங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்கறதும் ப்ளஸ் உங்களுக்கு நான் ஆச்சே நிற்கிறதும், இது எல்லாமே நீங்கள் ஒரு சட்ட ரீதியில் ஒரு வக்கீலை வச்சு நீங்கள் சட்டத்துறையில் இறங்கி நீங்கள் அதற்குரிய முயற்சிகள் எடுக்கும் பொழுது அது சக்ஸஸ்ஃபுல் கிடைக்கணும். ரொம்ப நாளாக இழுவையில் இருந்த சில வழக்குகள் எல்லாமே இப்போ ஒரு ரூட்டுக்கு வரும். ரொம்ப நாளாக பிரச்சனையில் தகராறில் இருந்த பூமி சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு கைகூடி வரும். உங்களுக்கே தெரியாமல் உங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ் மிஸ்யூஸ் பண்ணி உங்களுடைய சொத்துக்களை மற்றவங்க முடக்கம் பண்ணி இன்றைக்கி அதிலிருந்து நமக்கு அது வருமா மீண்டும் நம்ம கொண்டு வர முடியுமான்னு நினச்சி வேதனையில் இருக்கிற உங்களுக்கு அதற்குள் ஏதாவது ஒரு வழிகள் கிடைச்சி அதை நீங்கள் சக்ஸஸ் அடையக்கூடிய நேரமாக இது இருக்கும். கவலைகள் வேண்டாம். துலாம் ராசி என்பவர்களுக்கு குடும்பத்தில் ஒரு நல்ல விஷயங்கள், குடும்ப விருதியாகும். இந்த குடும்ப விருதி, ரொம்ப நாளாக திருமணம் ஆகலை, திருமணத்திற்குண்டான முயற்சி எடுக்கிறேன் பட் எதுவும் நடக்கலை நினச்சவங்களுக்கு இப்போ அந்த திருமண முயற்சிக்கு ஒத்துழைப்பு கொடுக்கும். விரும்பியவங்க விலகி போயிட்டாங்கன்னு நினச்சிங்கன்னா அவங்க உங்களை வந்து அடைவாங்க. மனசார விரும்பி காதலிச்சு கைப்பிடிக்க முடியலை, அந்த திருமண வாழ்க்கை அமையலை அப்படின்னு நினச்சி வருத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு இப்போ அது உங்களுக்கு வந்து கனெக்ட் ஆகும். ஒரு நல்ல மேன்மைகள் கிடைக்கும். கவலைகள்
வேண்டாம். துலாம் ராசி அன்பர்கள் பெண்கள் வாழ்க்கையில் ரொம்ப நம்பி வாழ்க்கையினுடைய ரீதியில் ரொம்ப பாதிக்கப்பட்டு இன்றைக்கி திருமணம் இவங்க தான் நமக்கு எல்லாம் நினச்சவங்க இன்றைக்கி நம்மளை கைவிட்டுட்டு போயிட்டாங்களேன்ற வருத்தம் உங்களுக்குள்ளே இருந்திருக்கும். கண்டிப்பாக சொல்கிறேன், உங்களை ஏன் மிஸ் பண்ணணும்னு நினச்சி அவங்க வருத்தப்படுற அளவுக்கு உங்களுடைய அடுத்தடுத்த மேனேஜ்மெண்ட் பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் கொடுக்கும். உங்களை மீண்டும் நாடி வரக்கூடிய ஒரு சூழல்கள் உண்டாகும். திருமணம் ஆகி ஏன் இந்த திருமணத்தை பண்ணோம், நமக்கு ஏன் இந்த நிலைமைன்னு நினச்சி சிலருடைய வாழ்க்கையில் அதுவே உங்களுக்கு பெரும் பெரும் பாதிப்பாக இருந்து அதையும் சரிகட்டி, ஏன்னா துலாம் ராசி அன்பர்கள் எதையும் சுக்கிரன் பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. நீங்கள் உங்கள் சுய திறமையில் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி எல்லாத்தையும் சரி பண்ணிடுவீங்க. பட் ஏமாற்றங்களை நிறைய சந்திச்சிட்டிங்க. அந்த ஏமாற்றங்கள் எல்லாத்தையும் சரி செய்யக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். குடும்பத்தில் இருக்கிற கஷ்டங்கள் நீங்க போகுது. உங்களுடைய வேலையில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரப்போகுது. வேலையில் இன்னும் நல்ல லெவலுக்கு போக போகிறீங்க. நீங்கள் இருக்கிற வேலையில் இருந்து வேறு மாற்றங்கள், நமக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்குமா நினச்சவங்களுக்கு அதற்குரிய வாய்ப்புகள் தேடி வரும். மூவ் பண்ணுங்கள். 100% துலாம் ராசி அன்பர்களுக்கு 5 அம்சங்கள் இந்த காலகட்டங்களில் கைகூடும். 1, உங்களுடைய தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு தொழில் ரீதியில் ஹை லெவலில் ஒரு நல்ல மாற்றங்கள் பிறக்க போகுது. ஒரு வளர்ச்சி பாதையை அடைய போகிறீங்க. வேலையில் இருக்கிறவங்களுக்கு குழப்பங்கள் தீரி வேலையில் ஒரு ஸ்ட்ராங்கான நிலை, அதாவது இம்ப்ரூவ்மெண்ட், ப்ரொமோஷனுக்குரிய வாய்ப்புகள் உருவாக்க போகுது. குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய கோளாறுகள், குழப்பங்களை தீர்த்து கணவன் மனைவிக்குள் இருக்கக்கூடிய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பெருகி ஒன்றிணையக்கூடிய ஒரு காலமாக இது அமையப்போகுது. அடுத்தது பார்த்திங்கன்னா, வாரிசுகள், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கி அவர்களுக்கு நல்ல காரியங்கள் நடக்கும். அவர்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து இயல்பு நிலைக்கு வரக்கூடிய காலமாக அமையும். அதற்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா, ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரப்போகுது. ஆரோக்கியத்தில் உங்களுடைய பிரச்சனைகள், ரொம்ப நாளாக நான் மருத்துவத்துறைக்கு போய் எதுவும் ஆகலைன்னு நினச்ச பிரச்சனைகள்லாம் சரியாக போகுது. அதற்கும் அடுத்தது உங்களுடைய நோய் நொடி, அதையும் தாண்டி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடன் சுமைகள் நீங்க போகுது. ஆக 5 விதமான அமைவுகளில் வெற்றி அடைய போகிறீங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக உருவாக்க போகிறீங்க. உங்களுடைய மேனேஜ்மெண்ட்டையும் மூமெண்ட்டையும் கண்டு மற்றவர்கள் வியப்படைகிற அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை அடுத்தடுத்து வளர்ச்சியை நோக்கி போக போகுது. நான் சொன்ன பலன்கள் கோச்சார ரீதியில் உங்கள் ஜனன ஜாதகம் ரொம்ப அவசியம். சர்வாஷ்டவர்க்க பரல்கள் அதை விட அதில் அவசியம். அந்த சர்வாஷ்டவர்க்க பரல்கள் எத்தனை பரல்களோடு இருக்குது, ஒரு 3க்கு மேலே 4, 5, 6, 7 இருந்துட்டால் ஜாக்பாட் அடித்த மாதிரி பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் இருக்கும். 4க்கு கீழே 3, 2, 1 0 ஆகிட்டால் டோட்டலாக நெகட்டிவாக வேலை செய்யும். அதனால் ஜனன ஜாதகத்தை பார்க்குறது ரொம்ப நல்லது. பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சியும் முடிவுகள் எடுங்க. அது மிகச்சிறந்த யோகத்தை உருவாக்கிடும். மேலும் உங்களது வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்க.